இப்ப கனடாவில் இருந்து கொண்டு இலங்கையில போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரதான நபர் சிக்கியிருக்கிறார். யார் இவர்? இவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறது? எப்படி இந்த போதைப்பொருள் விற்பனை இடம்பெறுது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களும் வெளியாக இருக்குது. அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான அரசியல் தரப்பால இந்த புத்த பிக்குகளை பயன்படுத்தி கொண்டு மீளவும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட போகுது என்று குற்றம் சாட்டப்படைக்க இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது, யார் அதற்கு பின்னுக்கு இருக்கிறது என்று சொல்லி சகல விடயங்களும் கிடைக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம இலங்கையில் 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. பசில் ராஜபக்சவனுடைய மருத்துவ மோசடி அம்பலமாக இருக்குது. ஒரு பெண் போதைப் பொருள் கடத்தல்காரர் சிக்கி இருக்கிறார். ஆக இவையெல்லாம் என்னப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்றா, நேற்றைய தினம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் பசில் ராஜபக்சவனுடைய நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 50 மில்லியன் ரூபாய் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு பசில் ராஜபக்சவோட சேர்த்து அவருடைய உறவினர் என்று சொல்லப்படுகிற 3 பேர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இதன் பிரகாரம் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போது வழமை போலவே பசில் ராஜபக்ச அங்க வருகை தரையில அதற்கு காரணமாக அவருடைய மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்பட்டது. இப்படி அந்த மருத்துவ அறிக்கைகளை வழங்கி இருக்கக்கூடியது ஜோர்ஜ் சிடி என்று சொல்லப்படுகிற ஒரு அமெரிக்க மருத்துவர். இவர்தான் பசில் ராஜபக்சவால விமான பயணங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நேற்றைய தினம் அந்த அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறார். இருந்தாலும் இதே ஜோர்ஜ் சிடி என்ற மருத்துவர் தான் இதற்கு முன்னுக்கு இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போதும் அப்பவும் பசில் ராஜபக்ச நாட்காலியில் இருந்து கீழே விழுந்திருக்கிறார். அதால அவருடைய கழுத்து பகுதிகளில் எண்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு அறிக்கையும் இந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்திருந்தவர். ஆனா அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரேகளை சரிபார்க்கும் போது அதுல எந்த விதமான இன்ப முறிவுகளும் இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. இதற்கு பிறகு நேற்றைய தினமும் பசில் ராஜபக்சவுக்கு ஒரு பக்க விரைப்புகள் ஏற்பட்டிருக்குது. இதால அவரால் விமான பயணங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இங்க என்ன குழப்ப நிலை ஏற்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த மருத்துவ அறிக்கை வழங்கப்பட்டது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. ஆனா அதற்கு பிறகு சரியா 11 நாட்கள் கழித்து செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த பசில் ராஜபக்சவால ஒரு விமான டிக்கெட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வர்றதுக்காக விமான டிக்கெட் பதிவு செய்யுமாறு ஒரு நிறுவனத்துக்கு இந்த பசில் ராஜபக்ச மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார். ஆனா அதற்கு பிறகு கடந்த மாதம் அக்டோபர்ல அந்த டிக்கெட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட இந்த ஜோர்ஜ் சிடி என்ற மருத்துவர் வழங்கி இருக்கக்கூடிய 2 மருத்துவ அறிக்கைகள், அதாவது போன முறை நீதிமன்றத்துக்கு வழங்கின மருத்துவ அறிக்கையும் இந்த முறை வழங்கின மருத்துவ அறிக்கையும் அதனுடைய வடிவங்கள் வேறுபட்டிருக்கிறதாகவும் வெறுமனவே அவருடைய கையெழுத்து மட்டும்தான் ஒன்றாக இருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டு இப்படி சகல குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்ப மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுல பசில் ராஜபக்ச இந்த மோசடி வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இப்படியான மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்பட்டு அவர் நிரந்தரமாக அமெரிக்காவிலேயே இருக்கிறார் என்றும் இந்த வழக்கு விசாரணைகள்ல கடந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் இந்த பசில் ராஜபக்ச கடைசியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கிறார். அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையில் அவர் முன்னிலையாக இல்லை என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டு இப்ப அதற்கான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான அரசியல் தரப்பால இந்த புத்த பிக்குகளை பயன்படுத்தி கொண்டு நாட்டில் ஒரு கலவர முயற்சி உருவாக்கப்படுது என்று சொல்லப்படுகிறதான் இன்றைக்கு அடுத்த கட்டமான ஒரு புதிய பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கா, இப்ப எப்படி இந்த திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டதோ அதே போல மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச சபைக்குட்பட்ட பன்குடா வெளிப்பகுதியில் ஒரு விகாரை கட்ட அனைத்து சிங்கள மக்களும் திரண்டு வாங்கொண்டு தேரர் அம்பட்டிய சுமணரத்ன அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனா இவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பன்குடா வெளிப்பகுதி என்றது 100% முழுமையாக சிங்கள பௌத்தர்கள் இல்லாத ஒரு இடம், முற்றுமுழுதாக அங்க தமிழர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கே அங்க 1000 வருடத்துக்கு முற்பட்ட ஒரு பௌத்த சின்னம் இருக்கிறதாகவும் அதில் நாங்கள் ஒரு விகாரை கட்டியே ஆகவனும் இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது ஒரு கலவரம், மத கலவரத்தை உருவாக்குற முயற்சி என்று சொல்லி இப்ப பரவலான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுது. உண்மையிலே இவர்கள் அனைவரும் சேர்ந்து மீளவும் ஒரு குழப்ப நிலை உருவாக்குறதுக்கு தான் இப்படியான முயற்சிகள் ஈடுபடுறார்கள் என்று சொல்லி அப்பட்டமாக திட்ட தெளிவாக தெரிந்து கொண்டிருக்குது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்க போகுது. எப்படி இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்க போறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு மாத்தளை பகுதியில் வைத்து 34 வயதான ஒரு ஆணும் 46 வயதான ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே தம்பதிகள் என்றும் ஒன்றாக சேர்ந்து போதைப்பொருள் விற்பனைகளில் ஈடுபடுறவர்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இதன்படி இவர்களுடைய வீட்டை சோதனை செய்யும் போது அங்க இருந்து 3 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணமும் பல போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இவர்கள்ட்ட நடத்தின விசாரணைகள்ல அந்த வீடு, அதாவது இவர்கள் இப்ப வசிக்கக்கூடிய அந்த ஆடம்பர வீடும் இந்த போதைப்பொருள் விற்பனைகள்ல தான் சம்பாதிக்கப்பட்டது என்று குற்றம்
சாட்டப்பட்டு உடனடியாக முற்று முழுதாக அந்த வீடு பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இதே போல ஒரு போதைப் பொருள் கடத்தல்ல குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருக்கு இன்றைக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குண்டா, இவர்கள் ஐவருமே ஒரு மீன்பிடி படகுல போதைப் பொருளை கடத்தும் போது இலங்கையினுடைய கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர்கள் ஐவரிட்டையும் மேற்கொண்ட விசாரணைகள்ல அதுல இருந்து 151 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலப்பகுதிகளில் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட அதி கூடின தொகை இருக்கிற போதைப் பொருள் இதுதான் என்றும், இதற்கு பின்னணியில் இந்த 5 பேர் மேலையும் 3 விதமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தால இந்த 5 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் இப்ப கனடா நாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில போதைப் பொருள் விற்பனைகளில் ஈடுபடுகிற ஒரு பிரதான நபர் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்கண்டா, நேற்றைக்கு முன்தினம் 20ஆம் தேதி வத்தளை பகுதியைச் சேர்ந்த ஒரு 36 வயதான நபர் கைது செய்யப்பட்டவர். இவர்கிட்ட இருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு இவர் விசாரிக்கப்படும் போது இவர் ஏற்கனவே ஒரு கொலை குற்றச்சாட்டுக்கு உதவி செய்த பேரில் சிறைக்குள் இருந்திருக்கக்கூடிய நபர் என்று தெரிய வந்திருக்குது. இப்படி இவர் சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது அங்க இருந்த இன்னும் ஒரு நபருடைய உதவியோட இப்ப கனடா நாட்டில் வசிக்கக்கூடிய பிரஹான் என்று சொல்லப்படுகிற நபருடைய தொடர்பு கிடைத்திருக்குது. இந்த பிரஹான் இப்ப கனடாவில் இருக்கிறவர் என்றும், இவருக்கு கீழே இலங்கையில பல போதைப் பொருள் வியாபாரிகள் செயற்படுறார்கள் என்றும், அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த அலி என்ற நபருடைய உதவியோட இப்ப கைது செய்யப்பட்ட இந்த 36 வயதான நபருக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அதை விற்பனை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் விற்பனை நடவடிக்கைகள் ஈடுபடியதான் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அதே நேரம் இவர்களுக்கு தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இந்த கனடாவை சேர்ந்த பிரஹானை கைது செய்யறதுக்கான இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையில செயற்படுகிற பல போதைப் பொருட்களுக்கு பின்னணியில இப்படி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பலர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டவர். அதே போல துபாய், கட்டார், மலேசியான்னு சொல்லி பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் தான் இலங்கையில இந்த கும்பல்களை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறதாகவும், அதுல 88 பேருக்கு மேலே இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் ஈடுபடுறார்கள் என்றும், அவர்கள் அனைவரையுமே நாங்கள் கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள், எப்படி இந்த நடவடிக்கைகள் முற்றுப்பெறப் போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வைத்து 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்ட்ட இருந்து 1000 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 இளைஞர்களும் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருளை விற்பனை செய்கிறவர்கள் என்றும், இதன் பிரகாரம் இன்றைக்கு போலீசார் மேற்கொண்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் இவர்கள் 4 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த இளைஞர்களுக்கு போதைப் பொருளை வழங்கி இருக்கக்கூடிய உயரிய தரப்புகளை பற்றி இப்ப அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கைது செய்யப்படுகிற இந்த போதைப் பொருள் குற்றவாளிகளை பற்றியும், அவர்களை வெளிநாட்டில் இருந்து இயக்கக்கூடிய இப்ப தலைமுறைவாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வெளிநாட்டில் சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டு இலங்கையில மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய இந்த பிரதான குற்றவாளிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களை எப்படி கண்டறியலாம்? இந்த விடயங்களுக்கு எப்படி ஒரு முடிவுரை எழுத முடியும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.